இந்த வீட்டில் வேலை 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 எனக்கு எப்பவுமே ஒழியதில்லை. ஒன்று மேலே ஒன்று வேலை வந்துட்டே இருக்கும். சீக்கிரம் சர்ச்சுக்கு போகலன்னா ஒழிய மாட்டேது வேலை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. கோகிலா, வாங்க வாங்க. என்ன பண்ணிக்கிற? வீடு பேருக்கு எனக்குங்க. என்ன இன்னும் ஆகலை வேலை உனக்கு? இல்லைங்க. சரி, அதை எடுத்து கொடு. என்னதுங்க? போனங்க. ஃபோன் வேண்டாம்மா, பேக் எடுத்து கொடுமா. என்னத்துக்குங்க பேகு? கடைக்கு போயிட்டு கறி வாங்கினாரேன், அதை செய்துட்டு அப்புறமா போகலாம். ஏங்க சர்ச்சுக்கு டைம் ஆச்சு. எப்போ எத்தனை வந்து செஞ்சு சாப்பிட்டு எப்போங்க போகிறது? பரவாயில்லம்மா, பாட்டு பாடி சொல்ல கை தோட சொல்ல போகலாம் நம்ம. சரி இந்த மனுஷனுக்கு இப்போ கரையத்தினாரன் போறாரு. லேட்டு போனால் அந்த பாஸ்டர் கத்துவாரு. இவரு செஞ்சு சாப்பிட்டு போனாங்க. இந்த சென்டரில் மாட்டின்னு எனக்கு பெரிய தலைவலி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி, அவங்க வரத்துக்குள்ள டைம் பாஸ் ஆகணும்ல. நம்மளுக்கு சீரியலாவது பார்க்குவோமே. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சர்ச்சுக்கு போனோம். இன்னைக்கு மிஸ் ஆன சீரியல் இன்னைக்கு வச்சு பார்க்கலாம். அன்னைக்கு அந்த பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தாரு, பயங்கர போர்ப்பா. நல்ல நல்ல சீனெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு பதில் வீட்டில இருந்தே நம்ம சீரியல் பார்த்துருக்கலாம். வந்துட்டீங்களா? ஹலோ, சொல்லுங்க சார். நான் தான் சண்டே பண்ணணும்னு சொல்ல போகணும், நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களே. நாங்களாம் சர்ச்சுக்கு போனோம். தயவுசெய்து நீங்கள் சண்டே டைமும் நீங்கள் பிஸி எங்களுக்கு ஃப்ரீயாக விடுங்க சார். ஓகே சார். அதை எடுத்துக்கோமா. பைபிள் எடுத்துக்கோங்க. ஆமாங்க, பைபிள் வந்துட்டேன். எங்க வச்சு தெரியலையே. எங்க வச்சுட்டு பைபிள் டெய்லி பைபிள் எடுத்து பைபிள் வசனம் பச்சைத்தானே உங்களுக்கு பைபிள் வைக்கிறாடு தெரியும். வாரத்தில் ஒரு நாள் பைபிள் எடுத்தா எப்படி வசனம் பைபிள் வைக்கிறாடு தெரியும் உங்களுக்கு. போனோம் நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம்ல. ஆமா, பேக்லயே வச்சுட்டுருங்க வந்துட்டு. சரி, எடுத்துக்க கிளம்பலாம். சரிங்க, ஓகே. என்னம்மா மெட்லாம் ரெடி ஆனியா? ரெடி ஆயிட்டேங்க. ஸ்தோத்திர கணக்கா தசம பாகம் எடுத்து வச்சுனியா? எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. போகலாமா சர்ச்சுக்கு? போகலாங்க. நம்ம போய் முதல்ல நிற்கலாங்க. கடவுள் நமக்கு செஞ்ச அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் நம்ம போய் ஃபர்ஸ்ட்ல சாட்சியாக நிற்கணும் இல்லைங்களா? கடவுள் எனக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணி ஆரோக்கியமாக திரும்பி வந்திருக்கிறேன். அது ஒரு சாட்சி இல்லைங்களா? நம்ம பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுருந்தோம். அதுக்கும் பணம் உதவி செஞ்சாரு. அது ஒரு சாட்சி. நமக்கு இது மாதிரி நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு இல்லைங்களா? நீங்கள் பிஸ்னஸில் வேற லாஸ் ஆயிட்டீங்க, அதுலேயும் கடவுள் நம்மளை மீட்டு கொண்டு வந்தாரு. இதுக்கெல்லாம் நம்ம சாட்சியை நிற்கணும்னா நாம தான் ஃபர்ஸ்ட்ல போய் நிற்கணும். வாங்க போகலாம். போயிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு வரலாமா? வரலாம், வாங்க. ஸ்தோத்திரம் சிஸ்டர். வாங்க சிஸ்டர், சர்ச்சுக்கு போலாம். ஐயோ, எனக்கு ரொம்ப வேலை இருக்குது சிஸ்டர். இன்னைக்கு வீட்ல என்னால வர முடியாது சிஸ்டர். வேலை தினமும் தானே செய்யறோம். வாரத்துல ஒரு நாள் சர்ச்சுக்கு போலாம். வாங்க சிஸ்டர். சிஸ்டர், இப்போதான் சுவிசேஷம் டிவில வருது, மொபைல்ல வருது. அப்படியே பார்க்க வேண்டியது, அப்படியே வேலை செய்ய வேண்டியது சிஸ்டர். நான் டிவிலயே மொபைல்லயே பார்த்தா நமக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லுங்க சிஸ்டர். பையன் இருக்கிறான், வீட்டுக்கார இருக்கிறாரு, எங்க மாமியார் வேற இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு செய்யணும். அதுலயும் நான் சுவிசேஷம் கேட்டுக்கிறேன் சிஸ்டர். வாரத்துல ஒரு நாள் ஓய்வு நாள் எதுக்கு இருக்கு? நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு தானே கடவுளை தேடணும். வீட்டுல இருந்து தேடின ஆசீர்வாதம் கிடைக்குமா? சரி சிஸ்டர், எனக்கு போன் வந்துட்டே இருக்கு. நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். சரிங்க சிஸ்டர். ஐயோ, இந்த அம்மாக்கு வேற வேலையே இருக்கிறது இல்லைங்கோ. எங்க வீட்டு பக்கத்தே இருக்கிறாங்க. எப்ப பாரு சர்ச்சுக்கு போனா போதும். அம்மா சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வா. இந்த அம்மாக்கெல்லாம் வீட்டுல வேலையே இருக்காது போலங்கோ. எனக்கு வேற ஒரு போன் வந்துட்டே இருக்கு. ஹலோ, மேரி. ஐயோ, காலையில ஒரு அம்மா வந்து தலைவலி கொடுத்துருச்சு. அந்த ஒரு டென்ஷன், அவ்வளவுதான் மேரி. என்னது பொண்ணு பார்த்துக்க எங்க பையனுக்கு ஒரு செதா போட்டு அனுப்பு. ஐயோ, அழகாக்குது பொண்ணு. ஐயோ மேரி, நம்ம நாளைக்கே வந்து பொண்ணு பார்த்துறோம் மேரி. அப்படியா? சரி சரி. ஐயோ, நல்ல வேலை நீ இன்னைக்கு ஃபோன் பண்ண. நல்ல வேலை அந்த அம்மா வேற எங்க வீட்டுக்கு வந்துச்சு. இல்லைன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறது எனக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது மேரி. ஐயோ, எங்க சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருப்பாரு. அவர் சும்மானாலே அவர் கதை பேசுவாரு. இதுல வேற நான் கல்யாணம் இருக்குது, சர்ச்சுக்கு போலன்னு நினைச்சுக்கோ. என் பையனுக்கு கல்யாணத்துக்கு லெட்டர் கொடுக்க மாட்டாரு, தாலியும் கொடுக்க மாட்டாரு கல்யாணத்துக்கு. அந்த ரீசனுக்கு தான் நான் சர்ச்சுக்கு போறேன். ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்துடுறேன். அப்பதான் ஒரு மைண்ட்ல வந்து நான் சேவ் ஆகணும். சர்ச்சில் போயிட்டு வந்து கூப்பிடுறேன். சரியா?
சர்ச்சுக்கு போனோமே, சீக்கிரம் சர்ச்சுக்கு போனோம், நல்லா மேக்கப் பண்ணிட்டு போனோம், நல்லா பவுடர் பண்ணிட்டு போனோம். நல்லா சர்ச்சுக்கு போகிறோமோ இல்லையோ, ரோட்டில் போகும்போதெல்லாம் ரோட்டில் நம்மளை பார்த்துட்டு ஓடி போயிடணும். சர்ச்சில் இருக்கிறவங்கெல்லாம் ஓடி போய் சர்ச்சில் வர பாஸ்டர் பண்ணுற ஊழியத்தை கேட்குறாங்களோ இல்லையோ, நம்ம பண்ணுற அவர் பண்ணுற பிரசவத்தை கேட்குறாங்களோ இல்லையோ, நம்ம பண்ணிட்டு போகிற மேக்கப் பார்த்தா கேட்கணும். நல்லா இருக்கே, நல்லா இருக்கே மேக்கப், எல்லாம் நம்மள தான் பார்க்கணும். ரெடி டு சர்ச். என் புள்ள சம்பாதிக்கிற பணமெல்லாம் தனியா கட்சி பண்றா வேற. எனக்கு ரூத்து மாதிரி மருமக வேணும்னு பார்த்தா இவ எஸ்டிடி பூத்து மாதிரி. என்ன என்னவோ சொல்லிட்டு இருந்தீங்க? நான் ஒன்றும் சொல்லலம்மா, சர்ச்சுக்கு டைம் ஆச்சே நீ இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். நீ என்ன அழகா இருக்க. நான் அந்த காலத்துல மேக்கப் பண்ணாதே அவ்வளவு அழகா இருந்த தெரியுமா? நீ எல்லாம் என் கால் தூசி மாற போட்டேன். அப்படிங்களா அத்தை? அதான் நீங்க மேக்கப் பண்ண பார்த்து மாமனார் ஓடி போயிட்டாரு. அதெல்லாம் அந்த கதையெல்லாம் பேசாத. சர்ச்சுக்கு டைம் ஆச்சு, போலாம் வாடி. சோத்ரா சோத்ரா கர்த்தாவே, அப்பா நம்ம சோத்திரம் பாஸ்டரையா. சோத்திரம் சிஸ்டர். ஹலோ சிஸ்டர், இங்கே வாங்க சிஸ்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ பாஸ்டரையா கூப்பிட்றாரு, என்னத்தான் சொல்கிறாருன்னு போய் கேட்கலாம். சொல்லுங்க பாஸ்டர். சிஸ்டர், ஊழியம் பண்ணுறதுக்கு நீங்கள் சுபாஷினி சிஸ்டர் கூட போய் ஊழியம் பண்ணுறீங்களா? போகிறேன் பாஸ்டர். அவங்க சர்ச்சுக்கே ரொம்ப லேட்டாக வராங்க, அவங்க கூட போகிறதில்ல பாஸ்டர். சரிங்க சிஸ்டர். சரி, அம்முலம்மா கூட போகிறீங்களா? அமுலம்மாவா? அந்த அம்மா போன வாரம் 500 ரூபாய்க்காக என்னமோ பேசிடுச்சு பாஸ்டர். அந்த அம்மா கூட நான் போகிறதில்ல பாஸ்டர். சரி, கோகிலா சிஸ்டர் கூட போகிறீங்களா? கோகிலா அந்த அம்மாவா மேக்கப் பண்ணி அப்படி வராங்க, அவங்க கூட போனால் என் ஊழியம் என்னத்துக்கு ஆகுது பாஸ்டர். சரி, இவங்க எல்லாம் பரலோகத்தில் இருப்பாங்களே, இவங்க கூட நீங்கள் எப்படி பரலோகத்தில் இருப்பீங்க? இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வந்தா அந்த பரலோகத்துக்கே போக மாட்டேன் பாஸ்டர். சரிங்க சிஸ்டர், நீங்கள் போய் உக்காருங்க சிஸ்டர். ஏசப்பா, இந்த ஆத்தமாவே ரட்சிங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளோட ஆரம்ப ஜெபம் நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் சந்தீப் அவர்களை ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாம் இவ்வளவு பெருமனுஷரு சர்ச்சில் இருக்கிறோம், நம்ம எல்லாம் விட்டு சின்ன பசங்களுக்கு பிரேயர் கொடுக்குறாங்க. அவ்வளவு மரியாதை இந்த சர்ச்சில் நம்மளுக்கு. நம்ம நின்றபடியாகவே ஒரு தமிழ் பாடல் பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. சர்ச் இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் தானே லேட் ஆகும், இதுல 2 பாஸ்டர் வேற. எவ்வளவு நேரத்துக்கு முடிச்சு எப்ப நம்ம ஃபங்க்ஷனுக்கு போறது? ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திருநாமத்தினாரவில். அடுத்த ஒரு தமிழ் பாடல் பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ఇది ముర్రేదుకున్న 2 మన అవుపోద్దే ఏమో. ఉమకు நன்றி இயேசு ராஜா. அடுத்து ஒரு தமிழ் பாடல் பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இவர் முடிக்குவாருன்னு பார்த்தா வளவளன்னு இருக்கிறாரு. எங்கள் மாதேரே, இப்போ வாரும்
பாரு ப்ரோக்ராம் அங்கே பாரு ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்